உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோட் போட்டு வந்தாரு. முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. முதலமைச்சர் கோட் சூட் போட்டாரு. ஐயோ மீண்டுமா டிஃபன் எடுத்து கையில எடுத்து வந்தாரு. இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு. முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு டிஃபன் பாக்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காரு. நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர், அதே வாடகை. அந்த வகையில மொத்த முரண்பாடுகளுடைய உருவமாக தான் இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இந்த படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. கடந்த ஒரு மாசத்துல மட்டும் சுமார் 175 பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள். எல்லாரும் ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? 276 குற்றங்கள் பெண்களுக்கு இழைக்கப்பட்டது. இந்த ஆட்சியில் 38 நாட்களில் நடைபெற்ற கொலைகள் 130. அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஜோன்மேட் சேனல் வந்து டிலீட் ஆனதுக்கு அப்புறமா ஷஃபி மேட்ஸ் அப்படின்ற சேனல் ஓபன் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஷஃபி மேட் சேனல்ல பாத்தீங்கன்னா ஹரி வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காப்ல, மூவி ரிவ்யூஸ்லாம் கூட போட்டுட்டு இருக்காப்ல. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சாதாரணமா விட்டா கூட எவனு கண்டுக்காம போயிருவாங்க. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்குற பில்டப் இருக்கு பாத்தீங்களா? பில்டப். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட பரவாயில்லைங்க, ஆனா இப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் சட்டமன்றத்துல கால் எடுத்து வச்சாலே உதறும் பதறும் அப்படின்றாங்க. அவர் கேட்க போற கேள்விக்கெல்லாம் சிஎம் சார் வீட்டுக்கு போய் ட்வீட் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி வச்சிருந்தாங்க. அங்க சட்டசபையில ஆப்போசிட்ல உட்கார்ந்து பாருங்க நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஐயோ, சரி இவங்களும் என்னதான் பண்ண போறாங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசியில இப்ப நடந்து முடிஞ்ச சட்டமன்றத்தை ஒரு சின்ன மீம்ல சொல்லணும்னா வாங்க காட்டுறேன். அந்த பயம் இருக்கட்டும். இந்த மாதிரி பயங்கரமான பூச்சாண்டிலாம் பண்ணி காமிச்சாங்க. ஆனா கடைசியில ஏதாச்சும் வேலைக்காச்சா? எந்த பயனும் இல்ல. சட்டமன்றத்துக்கு உள்ள போனாதான் அதிரும், ஆனா வெளியே நாங்க முதல்ல கதறுவோம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்கு முன்னாடியே இவங்க கதறின அந்த கதறல நீங்க கேட்கணுமே. வாங்க காட்டுறேன். நான் எல்லாம் ஆள ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு ஆளுமே. நல்லா கண்டிச்சாங்க, வெளியே இருந்து பயங்கரமா கண்டிச்சாங்க. அண்ட் வாயத்தர சிஎம் அவர்களே வாயத்தர அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா கூச்சல்லாம் போட்டாங்க. சரி ரைட்டு, இந்த வாட்டி இவங்க போடுற கூச்சலை பார்த்து சிஎம் சார் எப்படியாச்சும் பேசிடுவார் போல இருக்குன்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில் ஃபேக்ட்னு ஒன்று இருக்கா இல்லையா, அதை வந்து டிவிகே சைடில் பேசிட்டாங்க. அது என்னன்றதையும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்க அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, நான் ஞாபகப்படுத்தட்டுமா? இல்ல, முதல்ல உதயநிதிக்கும் இல்ல வந்த எதிர்கட்சியினருக்கும் வந்து ஒண்ணு புரியணும். இன்னைக்கு கவர்னர் உரை, இன்னைக்கு கவர்னர் மட்டும் தான் பேசுவார். கடைசியாக முதல்வர் என்னைக்கு பதில் உரை இருப்பார் அன்னைக்கு முதல்வர் பதில் உரை இருப்பார். அவங்க முதல்ல வந்து அசம்பிளியை முதல்ல 5 வருஷமா அவர் வந்து அசம்பிளியில இருந்திருக்காரு, எம்எல்ஏவா துணை முதல்வரா இருந்திருக்கிறார். அப்ப என்ன நடைமுறைன்னு இது வரைக்கும் தெரியல. முதல்ல இன்னைக்கு வந்து கவர்னர் உரைக்கு நடுவுல யாரும் பேச மாட்டாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னு சத்தியமா தெரியலங்க. நாங்கெல்லாம் இப்பதான் அரசியல் வயப்பட ஆரம்பிச்சிருக்கோம். அரசியல்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இத்தனைக்கும் சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் இப்பதான் நாங்க டிவி வழியா பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கோம். சோ எங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைங்கிறது பரவாயில்ல. ஆனா இதுக்கு முன்னாடி 5 வருஷமா ஆளுங்கட்சி சார்பா, அதுவும் டெபுட்டி சிஎம் அப்படிங்கிற பதவியோட போயிட்டு வந்திருக்கீங்க. இப்ப எதிர்க்கட்சி தலைவர்ன்ற பதவி வேற இருக்கு. இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு ஆளுநர் உரை அன்னைக்கு சிஎம் சார் வாயை திறந்து பேசக்கூடாது, யாரும் குறுக்கிட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை விஷயம் கூட தெரியாம வாயை திறந்து பேசுங்கள் சிஎம் சார் சொல்லி பேட்ஜ் எல்லாம் குத்திட்டு போய் கதறீங்கன்னா இதை என்னன்னு சொல்ல? இன்னைக்கு இந்த பேட்சை நாங்க அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல இன்னைக்கு வந்து கவர்னர் உரைக்கு நடுவுல யாரும் பேச மாட்டாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா.
இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்காரு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிடுறாரு. கோட்டையிலே சாப்பிடுறாரு. அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு. வைத்தறிச்சலின் உச்சத்துல பேசிக்கிறீங்க இன்னைக்கு. அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டயலாக் எல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கேயோ யாரோ பேசின மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க. ஒரு கல்யாண வீட்டுல மணமக்களை கொஞ்சம் வாழ்த்தி விடுங்களேன்னு சொல்லி கேட்கும் போது நம்முடைய முன்னாள் சிஎம் சார் இப்ப குளத்தூர்ல தோத்தாரு, எம்எல்ஏ பதவி கூட கிடைக்காம இருக்காரு, அவர் பேசின பேச்சு தான். கோட்டு போட்டு தந்தாரு, டிஃபன் எடுத்து கையில எடுத்து தந்தாரு, வாட்ச் கட்டி தந்தாரு. இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்காரு. செஸ் விளையாடினாரு. இன்னைக்கு கோட்டு போடல, பட்டு சட்டை வேசி விட்டு வந்தாரு. அதே டெய்லர் அதே வாடகை. இதுல இன்னொரு நகைச்சுவையான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிஎம்கே எல்லாம் எவ்வளவு பெரிய கட்சி. போன வாட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் எத்தனை கோடி செலவு பண்ணாங்கன்றதை நம்மளே கண் கூட பார்க்கத்தானே செஞ்சோம். அப்படியெல்லாம் செலவு பண்றாங்க. ஆனா ஏன் தான் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு மட்டும் ஒழுங்கா செலவே பண்ண மாட்டாங்கன்றதான் புரிய மாட்டுது. அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதுறது ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் தான் போல இருக்கு. அந்த ஸ்கிரிப்டை தான் தலைவர், துணை தலைவர், ஏன் இப்ப ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி மீட்டிங் போட்டு காமெடி பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க வரைக்கும் கொடுக்குறாங்க போல. மனசுக்கு தோணல கண்ணு, சும்மா பேசுங்க. நம்ப மாட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வாங்க காட்டுறேன். பொறுப்போடு செயல்பட வேண்டிய சமூக ஊடகங்கள் எல்லா நபர்களுமே இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, முதலமைச்சர் கோட்டு சூட்டு போட்டாரு, முதலமைச்சர் பட்டு சட்டை பட்டு வேஷ்டி கட்டி இருக்கிறாரு, முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு டிஃபன் பாக்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காரு, அவரு கையால அவரே சாப்பிடுறாரு, அதுவும் அவரோட வாயை பயன்படுத்தி அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படிங்கிற மாதிரியான பதிவுகளை தான் இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்க விர்ச்சுவல் வாரியர்ஸும் சில நியூஸ் சேனல்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நான் சொல்லும் போது கூட பெருசா யாரும் நம்பி இருக்க மாட்டீங்களே. ஒரே ஸ்கிரிப்ட் தான், 50 பேர் மண்டையில கொட்டி கொட்டி மக்கப் பண்ணி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை அப்படி கக்கிட்டு வந்துடுறாங்க. இதுல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறாப்ல, அந்த ஸ்கிரிப்டை ஆளால கொஞ்சமாச்சு டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணி மாத்தி மாத்தி பேசினாதான் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஒரே மாதிரி பேசினா நாங்களாம் கண்டுபிடிச்சிருவோமா இல்லையா? ஒரு பக்கம் டயலாக் கொடுத்தாங்க, ஒரே ஒரு வரி தானே சொல்லியா. கோட்டு போட்டு தந்தாரு. இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. முதலமைச்சர் கோட்டு சூட்டு போட்டாரு. இதுல வர எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது சொன்னாப்ல, டிவிகே சார்பா இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பேர் வந்து அபியூசிவ் வேரியர்ஸா. சரி ரைட், அவங்க எல்லாம் அபியூசிவ் வேரியர்ஸ் அப்படின்னா டிஎம்கே சார்பா டிஎம்கேவை வளர்க்கறதுக்காக ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி ஊர் ஊரா மீட்டிங் போட்டு பேசுறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஸ்டேஜில் நின்று எவ்வளவு நாகரிகமா ஆத்துறாங்கன்றத ஒரு சாம்பிள் பார்த்துருவோமா? அதன் பிறகு இப்ப கேடு கட்டவர் அவங்கள ஏத்துக்க முடியலங்க. அதான் சிஎம் இல்ல எவனே பார்க்க முடியல. எந்த அமைச்சரை ஏத்துக்க முடியலங்க. யாருமே அமைச்சர் இல்லைங்க. பின்னாடி வரவங்க மனுஷனாங்க. அவன் முகத்தை பார்த்தால ரவுடி மாதிரி இருக்காங்கல்ல. டிவிகேக்கு சப்போர்ட் பண்றவங்கலாம் அபியூசிவ் வேரியர்ஸா. இப்படி ஸ்டேஜ் போட்டு இவ்வளவு நாகரிகமா ஆத்துறாருல, சாரெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியலையே. தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டிவிகேல இருக்கிற அமைச்சர் மூஞ்செல்லாம் பார்க்க முடியலாமா, ஒவ்வொருத்தன் மூஞ்சி ரவுடி மூஞ்சி மாதிரி இருக்கான். அதன் பிறகு இப்ப கேடு கட்டவர் அவங்கள ஏத்துக்க முடியலங்க. அவன் முகத்தை பார்த்தால ரவுடி மாதிரி இருக்காங்கல்ல. இவ்வளவு நாகரிகமா பேசுறாங்களே, அதுவும் ஜென்சி டிஎம்கே டிஎம்கே பேரை யூஸ் பண்ணி ஸ்டேஜ் போட்டு பேசுறாங்களே, இவங்களுக்குலாம் நீங்க என்ன பேர் வைக்க போறீங்க? அதுல இன்னொரு சாரெல்லாம் ஒரு ஸ்டெப் மேல போய் ஹேர்ங்கிற வார்த்தையெல்லாம் எடுத்து ஸ்டேஜ்ல சரமாரியா யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. கையில ஒரு கயிறு, கூடவே ஐயரு, போடா மயிர் வாயில் நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். வெறும் 18 செகண்டில் 9 முறை பார்த்து படித்த உதயநிதி. அந்த வகையில மொத்த முரண்பாடுகளுடைய உருவமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இந்த அரசு அமைச்சு ஒரு மாசத்துக்கு மேல 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. இவங்க சொல்றது அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் தான், அதோடைய நீட்சி தான். நம்ம மேயர் வந்து நம்ம சிஎம் சாருக்கு ஒரு நல்ல அட்வைஸை வந்து கொடுத்துட்டு போனாங்க. பட் அந்த அட்வைஸை நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவரும் காரில் தானே வராப்புல. காரில் வரும்போது 5 தடவை இல்லை 10 தடவை படிச்சிருந்தா கூட ஸ்கிரிப்ட் பார்க்காம பேசிருக்கலாமா இல்லையா? அந்த வகையில மொத்த முரண்பாடுகளுடைய உருவமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு.
இந்த படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. இந்த ஸ்கிரிப்டை இப்படி குனிஞ்சு பார்த்து நிமிர்ந்து படிக்கிறதுக்கு பேசாம ஸ்கிரிப்டை இப்படி பார்த்து முழுசா படிச்சு விட்டு போக வேண்டியதானே. அது அனாவசியம். அதுலயும் இந்த பில்டப்பை யாரு கொடுத்தாங்களோ இல்லையோ, நம்ம பிராமிஸ் ராஜ் பேசின பேச்சு இருக்கு பாருங்க. ஐயோ தப்பே, நம்ம உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் அவரை பார்த்தது இல்லையா, அவரு வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு தெரியும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாப்புல. அங்க சட்டசபையில ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கு பாருங்க நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஐயோ நோண்டி நொங்க எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. கடைசியில அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்ம பிரேமலதா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க பிரஸ் மீட் கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க, பாக்க கேப்பா. என்ன சப்ஜெக்ட் இன்னைக்கு பேசணுமோ அந்த சப்ஜெக்டை பேசாம டைவர்ட் ஆகி வேற சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு. இது எப்ப முடியும்னு எனக்கே தெரியல. பேச வேண்டிய சப்ஜெக்ட் என்னவோ அதை விட்டுட்டாங்க, மற்ற எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்கட்சி என்னென்ன தப்புகள் பண்றாங்க, அந்த ஆட்சி மேல என்னென்ன குறைகள் இருக்கு, என்னென்ன விமர்சனங்கள் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வரணும், இதெல்லாம் எதிர்கட்சி சார்பா கொண்டு வந்து பேசியிருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு, கோட்டையிலே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு. டைவர்ட் ஆகி வேற சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கு. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி மேல என்ன குறை இருக்குது, என்னென்ன விமர்சனங்கள் இருக்கு, இப்ப இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை எதிர்க்கட்சி சார்பா எழுப்பியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இவங்க மெயினா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிஎம் சார் கோட்டு போடுறார், சிஎம் சார் வேஷ்டி கட்டுறார், அவர் வாயால எடுத்து சாப்பிடுறார், இந்த நியூஸ் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. ஐயோ, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டிருக்காரு. ஒரு வழியா அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி மெயினான விஷயத்துக்கு வந்தாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு பேருமே வெயிட்டான ஆட்களா, ரெண்டு பேருமே டேட்டாவோட வந்தாங்க. கடந்த 38 நாட்கள்ல என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி டேட்டாவோட பேசினாங்க. அந்த டேட்டாவை மட்டும் கொஞ்சம் நம்ம ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணலாமா? கடந்த ஒரு மாசத்துல மட்டும் சுமார் 175 பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள், 4 சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. எல்லாரும் ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? இந்த 38 நாட்கள் டிவிக்கு ஆட்சியில 150 பாலியல் வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 126. ஆக மொத்தம் 276 குற்றங்கள் பெண்களுக்கு இழைக்கப்பட்டது. அது அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அதோட இந்த ஆட்சியில் 38 நாட்களில் நடைபெற்ற கொலைகள் 130. திமுக சைடுல என்னன்னா நடந்த கொலைகள் வந்து 65நாங்க. நீ 65னா நான் 130ன்னு சொல்வேன். நாங்க எப்பயுமே 2 மடங்கு தெரியும்ல அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, பாலியல் வன்கொடுமைகள் அது வந்து 100, நாங்க இப்ப 200க்கு மேல போவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு 200. அதாவது 38 நாட்கள்ல என்னென்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, என்னென்ன வழக்குகள் பதிவு பண்ணிருக்குன்ற டேட்டா ஒரே டேட்டாவா தானே இருக்கும். அது எப்படி திமுக சைடுல ஒரு டேட்டாவும் அதிமுக சைடுல இன்னும் பெரிய டேட்டாவும் கிடைச்சிச்சு? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். டிவிக்கு பதிலா நம்ம 2 பேரும் கூட்டணி வச்சா எப்படியாச்சும் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணீங்களே. இந்த டேட்டாவை கொஞ்சம் வெரிஃபை பண்றதுக்கு 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து வெரிஃபை பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வந்திருக்காதுல்ல மச்சான். கொஞ்சம் சொதப்பிட்டோமோ? டோட்டலாவே சொதப்பிட்டோம். டிவிக்கு ஆட்சி அமைச்சு அந்த 38 நாட்கள்ல எக்கச்சக்கமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகிட்டு தான் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம நியூஸ் சேனல் வழியா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த குற்றங்கள் எல்லாத்துக்குமே உடனடி தீர்வு கிடைக்கணும், குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்க போற தண்டனை பயங்கர கடினமா இருக்கணும். அது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கணும். இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் சரி எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய எல்லாருமே வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்குன்னு நாங்க டேட்டா கொண்டு வரோன்ற பேர்ல 2 பேரும் இப்பேற்பட்ட டேட்டாவே கொண்டு வருது. இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா? அதுலயும் இதெல்லாம் என்ன பிரமாதம், அடுத்த ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை இறக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நியாயமான கேள்வியை கேட்டிருப்பாப்ல. அந்த கேள்வி எவ்வளவு நியாயமா இருக்குன்றதை நீங்களே பாருங்க. இந்த 5 வருஷத்தை ஒரு முறை கூட ஆளுநர் அவர்கள் திமுக கொடுத்திருக்கக்கூடிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய உரையை முழுசா படிச்சதே கிடையாது. இதெல்லாம் ஓகே சார், வேற என்ன? ஆனா பூரா தப்பா எழுதிருக்கீங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக முழு உரையும் ஒரு வார்த்தை, ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட எடுக்காம வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. என்ன ஒரு லாஜிக். அதாவது டிஎம்கே வந்து ஆட்சியில் இருக்கும்போது அவங்க கொடுத்த உரையில வந்து எக்கச்சக்கமான சேஞ்சஸ் வந்து கவர்னர் பண்ணியிருக்காராம். இப்போ டிவிக்கு கொடுத்த உரையை கவர்னர் அவர்கள் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாம அப்படியே படிச்சிட்டாராம். அப்போ லாஜிக் படி பார்த்தா
லாஸ்ட் டைம் நிறைய சேஞ்சஸ் பண்ண கவர்னர் இப்போ சேஞ்சஸ் பண்ணல. இது நாங்கள் உண்மையிலேயே வரவே இருக்கிறோம், நாங்கள் பாராட்டுறோம்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா அது எப்படிங்க, நாங்க கொடுக்கும்போது கரெக்ஷன் பண்ணாங்க, நாங்க அதுக்காக போராடி இருக்கோம், இப்போ எந்த விதமான கரெக்ஷன் இல்லாம அப்படியே படிக்கிறாப்புல, இதுக்கும் நாங்க போராடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்கும் பாஜகவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்ற டவுட் வருதான். இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, முத நாள் வந்து ஆளுநர் உரை அவர் மட்டும் தான் பேசுவாப்புல, வேற யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயமே உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாம வந்து சிஎம் வாயை திறந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா. அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயத்தையும் தப்பா நினைச்சிட்டு இருக்காப்புல. எதிர்கட்சி அப்படின்னா ஆளுங்கட்சி பண்ற எல்லாத்தையுமே எதிர்த்து கேள்வி கேட்டாதான் நாங்க எதிர்கட்சி, அவங்க நல்லதே பண்ணாலும் சரி அதையும் எதிர்த்து கேள்வி கேட்போண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அது கிடையாது. ஆளுங்கட்சி ஏதாச்சும் தப்பு பண்ணா நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா தான் எதிர்கட்சி. அவங்க மக்களுக்கு பண்ற நல்லதையும் இல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதையும் நாங்க எதிர்த்து கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் எதிர்கட்சி கிடையாதுங்க. இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன தெரியுமா? வயிற்றெரிச்சல் கட்சி. சீட் ஓவரா இருக்கு, இது அவனுக்கு நல்லதோ இல்லையோ உனக்கு நல்லது இல்ல. இவங்களுடைய லாஜிக் ஸ்டார்டிங்ல இருந்தே எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே மக்கள் தான் லாஸ்ட் டைம் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டதுனால அவங்க எல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்ப டிவிகேக்கு ஓட்டு போட்டதுனால அவங்க எல்லாரும் தற்கொலை ஆயிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க எல்லாருமே ரீல்ஸ் கண்டென்ட், ரீல்ஸ்ல தான் இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ஆளுநர் டிவிகே கொடுத்த உரையை அப்படியே படிச்சுட்டு போயிட்டாரு, டிவிகேவை பாராட்டிட்டாப்ல, எந்த விதமான குறையும் சொல்லலன்னு உடனே ஆளுநரை பார்த்தா எதிர்க்கட்சி தலைவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆளுநர் உரை என்பது ஆளுநருடைய ஒரு தனிப்பட்ட உரை கிடையாது, அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரை. எனக்கு இப்பவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதெல்லாம் எப்படி செயல்படுத்த போறாங்க, அதற்கான நிதி ஒதுக்கீடுலாம் எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கறது ஒரு முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு பாலிசி நோட்டாகத்தான் எப்பொழுதுமே ஆளுநர் உரை இருக்கும். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுநர் உரை எடுத்து பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாக இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னை பத்தியும் தன்னுடைய கட்சியை பத்தியும் ஒரு தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுயபுராணம் சுடுது பாடிக்கொள்ளக்கூடிய ஒரு உரையாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் யூடியூப் பக்கம் போயிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்கலான்னு பார்த்தா கூட ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி பெருமையை பத்தி அவங்களே வந்து தப்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் அவருக்கு தெரியல போல இருக்கு. இப்ப புதுசா வந்திருக்கிற டிவிகே கட்சி அவங்க கட்சியுடைய பெருமையை பத்தி பேசுறதும், ஆளுநரும் அவங்களுடைய கட்சி பெருமையை பத்தி பேசிட்டாராம், எந்த விதமான குறையும் சொல்லாதது தான் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு எடுத்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. கண்டென்ட் மெட்டீரியலாக இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையா என்ன கண்ணில் பட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வழக்கமாவே வந்து சட்டமன்றத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தாய் வாழ்த்து போடுவாங்களா, அதே மாதிரி இப்பயும் பாடிட்டாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம் பாடுவாங்களா, ஆனா நேஷனல் ஆந்தம் 2 தடவை பாடிட்டாங்க, அதுவும் மரபு மீறப்பட்டிருக்கு, இதுவும் மிகப்பெரிய குற்றமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு பிரச்சனையா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. உதயநிதி ஸ்டாலின் மட்டும் சட்டமன்றத்தில் கால் எடுத்து வச்சாருன்னா உதரும் தெரியுமில்ல பதரும் தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்தாங்க. ஆனா முக்கியமா பேச வேண்டிய சப்ஜெக்ட்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு தேவையில்லாத சப்ஜெக்ட்லாம் எடுத்து பேசினதுனால தான் கடைசியில் பிரேமலதா மேடம் அப்படி சொன்னாங்க. அந்த சப்ஜெக்டை பேசாம டைவர்ட் ஆகி வேற சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கு. நம்ம என்ன வீடியோ போட்டாலும் ஒரு கூட்டம் ஒன்று வந்து இந்த கமெண்ட்ல வந்து என்ன சொல்றது, 200 ரூபா ஊப்பி 200 ஊப்பி 200 வாங்கிட்டு தானே வீடியோ போடுறேன், 200 வாங்கிட்டு தானே வீடியோ போடுறேன் அப்படின்னு. ஏன்டா கூப்பிட்டீங்களா? 200 வாங்கிட்டு எப்படிடா வீடியோ போடுவோம்? என்ன சார் 5 விரலையும் பிடிக்கிறீங்க? உங்களுக்கே மனசாட்சி இல்லையாடா? 200 ரூபாய்க்கு எப்படா வீடியோ போடுவோம்? நீ போடுவியா? நான் என்ன பண்றேன், உங்க எல்லாருக்கும் 200 ரூபா கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுங்க வந்து நான் சொல்ற ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடணும். அப்படி போடல உங்களை உரிச்சு எடுத்துருவேன். உரிச்சு பயந்துட்டோம். இன்னொரு தடவை இந்த 200 ரூபா ஊப்பி 200 ரூபா வாங்கிட்டு வீடியோ போடுற அப்படின்னு அவனை கமெண்ட்ல வாங்க, உங்களை பிச்சிருவோம் பிச்சு. இந்த புள்ள பேசுறதை கேட்டா எப்படி தெரியுமா இருக்குது? ஏன்டா அந்த காலத்துல 200 ரூபா கொடுத்தாங்கன்றதுனால 200 ரூபா ஊப்பினாங்க, இன்னும் அதே 200 ரூபாயை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்டா விலைவாசி எல்லாம் எப்படி ஏறி போய் கிடக்குது? 200 ரூபாய்க்குலாம் வீடியோ போட்டா 200 ரூபாய்க்குலாம் சப்போர்ட் பண்ணா என்னடா ஆகுறது? அதனால தயவு செஞ்சு 200 ரூபா ஊப்பின்னு சொல்லாம கொஞ்சம் ரேட்டை ஏத்தி சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு போல. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஆக மொத்தத்துல கடந்த 2 நாளா நடந்து முடிஞ்ச சட்டமன்றத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கதறுங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். 5 வருஷத்துக்கு இதே வேலை தான் உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபா கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன்.
அதுலயும் டிவிக்கேவை நாங்க சும்மா விடுறதா இல்ல, அங்கங்க ஆள் வச்சிருக்கோம்ல, எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பிரஸ் மீட்ல ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி ஒண்ணு கேட்டிருப்பாப்ல. அந்த கேள்விக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா செஞ்சு விட்டுருப்பாப்ல ராஜ்மோகன். அதை கொஞ்சம் பாருங்க. சொல்றீங்க செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க, என்ன கேள்வினாலும் உடனடியா கேளுங்கன்றீங்க, காத்திருக்கிறேன்னு சொல்றீங்க. இதே பயிற்சி உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் கொடுக்கலாமே சார்? இல்ல, இப்படி சந்திப்பதற்கான ஒரு பயிற்சியை கொடுங்க. அதை இப்படி சொல்லக்கூடாது. அதாவது அவர் மாண்புமிகு முதல்வர், அவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு நீங்க வந்து இப்படி சொல்லாத. செய்தியாளர்களை சந்திப்பதே கிடையாதே சார். இல்ல, அதுக்கான பதில சொல்ல விடுங்க. இந்த பயிற்சி கொடுங்க, அந்த பயிற்சி கொடுங்க. அவரு சொல்லுவார்ல, அரசியல் சார்பு தன்மை இல்லாம ஒரே கட்சிக்கு பேசாம மக்களுக்காக பேசுங்கன்னு இவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதனால ஒரு எதிர்மறை இனத்தோட அணுகாதீங்க. எதுல முக்கிய அடிச்சாருன்னே தெரியலையப்பா. அரசியல் சார்பு தன்மை இல்லாம ஒரே கட்சிக்கு பேசாம மக்களுக்காக பேசுங்கன்னு இவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வாய் இருக்குன்றதுக்காக எதை வேணா கேட்போன்னு இல்லாம கரெக்டான கேள்வியை கேட்டா கரெக்டான பதில் வரும். நீங்க இப்படி குதர்க்கமான கேள்வியெல்லாம் கேட்கும் போது இப்படிதான் கிடைக்கும். முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா, இதுக்கு தான் மூடிட்டு இருக்கணும்ன்றது. ஆனா எனக்கு டிஎம்கே கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா, எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு குப்பரடிச்சாச்சு காமெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெரிய கேள்விக்குறிதான். கோட்டு போட்டு தந்தாரு. இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. முதலமைச்சர் கோட்டு சூட்டு போட்டாரு. இந்த காமெடி பயங்கரமா எடுக்கும் சொன்னீங்க, பயங்கரமா எடுக்கும் சொன்னீங்கடா. ஆனா இருக்கிற எல்லா காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகுற ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நானே இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பேசுற பழி வாங்குறது வந்து எங்க லீடரோட வேலை கிடையாது. அவர் வந்து அவரை பத்தி பேசுறதே இல்லைங்களே. we don't want to talk about. முதலமைச்சராகட்டும், துணை முதல்வராகட்டும், கனிமொழி மேடம் ஆகட்டும், யாருமே அவர் பேரையே பயன்படுத்த மாட்டீங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருக்கீங்க. இல்ல, கிடையாதுங்க. அவருக்கு வந்து we consider them very inconsequential. அவங்கள பத்தி நாங்க ஏன் பேசணும்? எங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்கு. அந்த வேற வேலை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தளபதி விஜய் பத்தி பேசுறது கிடையாது, இப்ப இருக்கிற சிஎம் சாரை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லலாம். கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, பிரஸ் மீட் கொடுத்தாலும் சரி, இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி, இல்ல ஸ்கிரிப்ட் பார்த்து படிச்சாலும் சரி, எல்லா இடத்துலயுமே சிஎம் சார் வேஷ்டி கட்டினார், சிஎம் சார் கோட்டு போட்டார், சிஎம் சார் அங்க போனார், சிஎம் 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 சிஎம்னு சிஎம் பேரை சொல்லி சொல்லி கதறிட்டு நாங்க அவங்கள பெருசா கண்டுக்கிறதே இல்லையே. நான் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்க, அவங்கள பத்தி பேச கேட்கறதுக்கு எங்க நேரம் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்பேற்பட்ட காமெடியை வேற யாராலையாச்சும் பண்ண முடியுமா சொல்லுங்க? அவர் வந்து அவரை பத்தி பேசுறதே இல்லைங்களே. we don't want to talk about. அதுலயும் டிஎம்கே உடைய அருமை பெருமையெல்லாம் பத்தி இவ்வளவு நாளா நான் பெருசா தெரிஞ்சுக்காம விட்டுட்டாங்க. கடந்த 5 வருஷ ஆட்சியில அவங்க பண்ண சாதனை என்ன அப்படிங்கறத ரீசெண்டா தான் தெரிய வந்துச்சு. அது இப்ப வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று விட்டாங்க பாருங்க, அதுக்கப்புறமா தான் தெரிய வந்துச்சு. அது என்னன்றத நான் சொல்றதை விட சம்பந்தப்பட்ட ஆளே சொல்றாப்புல, கேளுங்க. ஒருவருக்கான கடன் பொறுப்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பு ஆகி ரூபாய் 1,28,934 உயர்ந்துள்ளது. இன்று தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ₹1 கூட பொருளாதாரத்துக்கு பங்களிப்பதற்கு முன்பே இந்த கடன் பொறுப்புடன் பிறக்கிறது. எப்படி டிஎம்கே உடைய சாதனை இப்ப இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் பிறக்க போற குழந்தையும் பிறக்கும் போதே 1,28,000 கடனோட தான் பிறக்க போதான். இதை விட சிறந்த சாதனை வேற யாரால செய்ய முடியும் சொல்லுங்க? இன்று தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த கடன் பொறுப்புடன் பிறக்கிறது. அதுல இந்த வெள்ளை அறிக்கைன்ற வார்த்தையை நான் கேட்ட உடனே மைண்டுக்கு வர்றது 2 விஷயம் தாங்க. அந்த 2 விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2 விஷயத்தை வெள்ளை அறிக்கை பத்தி பேசியிருக்காப்ல. அந்த 2ம் எப்படி இருக்குன்னு கேட்போமா? வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். வெள்ளை அறிக்கையை வெளியிடுவது மரபு கிடையாது. ஓகே, புரிஞ்சுச்சா? ஆனால் நாங்கள் கேட்கிற ஒரே கேள்வி, இவைகளை பற்றி விளக்கமாக விரிவாக ஒரு வெள்ளை அறிக்கையை இந்த அவைகளே ஏன் இதுவரை வைக்கவில்லை? அவ்வளவுதான். எதிர்கட்சியை பார்த்து நாங்க கேட்போம் ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்கலன்னு. அதே கேள்வியை எங்களை பார்த்து கேட்டீங்கன்னா மரபு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருவோம். எப்படி? வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவா. ஒரு வெள்ளை அறிக்கையை இந்த அவைகளே ஏன் இதுவரை வைக்கவில்லை? இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரும். வெள்ளை அறிக்கை மூலியமாவே இவ்வளவு விஷயங்கள் வெளியே வருது அப்படின்னா இன்னும் 5 வருஷம் இருக்குது. இந்த 5 வருஷத்துக்குள்ள என்னென்னலாம் எடுத்து வெளியிட போறாங்கன்னு நினைச்சா
தான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பத்தி கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் கொஞ்சம் சேரும். சோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். Then bye from Shafi. Tata, bye bye and take care.